ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனலில் ஒரு விதமான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா வந்துச்சு. இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து இட்லி மீந்து போயிடுச்சு அப்படின்னா எதர் இட்லி மாவோ பண்ணுவோம், இல்லைன்னா கொத்து இட்லி இல்லாட்டி ஃப்ரை பண்ணி தான் நம்ம சாப்பிடுவோம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி அட்ராக்டிவாக செய்கிறதுக்காக நான் அந்த இட்லி பீசஸை வந்து பொடிசாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ண நம்ம இட்லியை வந்து எண்ணெயில் வந்து நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் வந்து நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா நிறைய யூஸ் பண்ணுறப்ப நான் வந்து அந்த எண்ணெயை கீழே ஊற்றிடுவேன், திருப்பி ரிப்பீட்டடாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் சின்ன இது தாளிப்பு கரண்டியில் தான் நான் எண்ணெய் ஊற்றி அந்த இட்லியெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம இட்லியை வந்து நம்ம வந்து பொரித்து எடுத்துகிட்ருக்கோங்க. இது வந்து ரொம்ப தடவைலாம் செஞ்சு கொடுக்கக்கூடாது, டேஸ்ட்டுக்காக ஒரு தடவையோ 2 தடவை சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஏன்னா நிறைய எண்ணெய் இது பண்ணும். அதோட ரொம்ப பழைய இட்லி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நான் வச்ச எண்ணெயிலே பாதி எண்ணெய், முக்கால்வாசி எண்ணெய் அப்படியே இருந்துச்சு. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல ட்ரையான பிறகு வறுத்து கொடுங்க, அப்போ வந்து எண்ணெய் ஜாஸ்தி குடிக்காது. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். இது பண்ணுறதுக்காக கேப்சிகமும் ஆனியன் வந்து இந்த மாதிரி பீசஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பீசஸை வந்து எண்ணெயில் வந்து சார்ட் அவுட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு, அப்போ வந்து இதை வந்து போட்டு நல்லா சார்ட் அவுட் பண்ணிடலாம். ரொம்பலாம் வேக வைக்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இது வந்து நல்லா இருக்கும். அதனால் ரொம்பலாம் வேக வச்சிடாதீங்க. இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். இப்போ வந்து காயெல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த இட்லியும் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து சோயா சாஸு, அப்புறம் கொஞ்சம் சில்லி சாஸு, அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கடைசியாக இது கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி விட்டுருலாங்க. அவ்வளோதான், நம்ம இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க, இட்லி சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இது ரொம்ப வந்து ஹெல்த்தின்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வேணும் அப்படிங்கிறப்ப, அப்படி சப்போஸ் உங்களுக்கு இட்லி மீந்து போயிடுச்சுங்கிற சர்க்கம்ஸ்டன்ஸில் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மறக்காமல் எங்கள் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.